வேறு எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சி வந்தோன்னா தமிழகம் அடைந்திருக்கிறது. 9.69% சொல்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சியினுடைய இன்னொரு முகம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஆறுகள் இருக்கோ, அது பவானி இருக்கலாம், நொய்யல் இருக்கலாம், அதே மாதிரி வந்து தாமிரபரணி இருக்கலாம், காவேரியாக இருக்கலாம், தென்பண்ணை ஆறாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் வந்தோன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நீர், அதாவது குடிநீர் அப்படிங்கிறதோ இல்லை வந்து நிலத்தடி நீரோ, இதில் வந்து கன உணவுகள் அதிகமாக இருந்து இந்த எல்லா இடத்துலையுமே வந்தோன்னா புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்தோன்னா தெளிவாக வந்தோன்னா, அதாவது சில ஆய்வுகள் வந்து சமீபத்தில் வெளிவந்துன்னா, அதாவது வந்து அதை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக என்னென்னா நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு புறத்தில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இன்னொரு புறத்தில் வந்தோன்னா அதில் ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் வந்தோன்னா அவங்க புற்றுநோயால் வந்தோன்னா அவங்க இறந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் இழப்பீட்டு தொகை கொடுக்க என்ன நம்ம கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் வந்து பார்க்கணும், சட்டம் என்ன சொல்லுது, அதாவது பொல்யூட்டர் பேஸ் தான், யார் வந்தன்னா அதாவது மாசுக்கு காரணமோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த மாதிரி புற்றுநோய் இளைஞர்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில்? அப்போ நீங்கள் வந்து வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னாலும் பேசலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்துக்கோங்க, இந்தந்த துறையெல்லாம் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்தால் நீங்கள் கவனிக்கணும். தமிழகத்தில் வந்தோன்னா உட்காந்து தோல்துறை இது இருக்குல்ல வந்தோன்னா, அதாவது டேனரிஸ் வந்தோன்னா அது முக்கியமானது வந்தோன்னா, ஆனால் அங்கு தான் வந்தோன்னா ஏகப்பட்ட புற்றுநோய்கள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி சிறுநீர பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் இருக்குது. அப்போ ஏன்னா தமிழகத்தில் அது மிக தொழிலில் வந்தோன்னா மிக முக்கியமானது வந்தோன்னா, அதாவது தமிழகமே முதலிடத்தில் இருப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தோன்னா தோல் 12 துறை தான் அது. அப்போ வந்தோன்னா வேலூர் அந்த பகுதியில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற வந்தோன்னா உட்காந்து பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தோன்னா அப்போ யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத கேள்வியும் நம்ம வந்து முன்வைக்க தான் வேண்டியிருக்கு. அப்போ நிச்சயமாக வந்தோன்னா இதில் வந்து தமிழகம் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைந்தாலுமே வந்தோன்னா அதில் வந்து பாதிப்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. பல்வேறு இப்போ வளர்ச்சி தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் வருது, ஆனாலும் வந்தோன்னா நிச்சயமாக இதனால் வந்தோன்னா இறப்பு வருது, நிச்சயமாக வருது. இப்போ அதான் சொல்கிறாங்க, காற்று மாசுபாடு காரணமாக கூட தமிழகத்தில் வந்து ஆண்டுக்கு வந்தோன்னா 3000 பேர் முன்கூட்டியே இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்தோன்னா புள்ளி விவரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு வருடத்துக்கு 3000 குறைந்தது 3000 பேர் வந்தோன்னா, அதாவது முன்கூட்டியே இறப்பை வந்தோன்னா அவங்க சந்திக்கிறாங்க காற்று மாசுபாடு காரணமாக அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ எல்லாமே வந்தோன்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தோன்னா அதனுடைய பின்விளைவுகள் இருக்க தான் செய்யுது. அதில் வந்து சட்டங்கள் இருந்தும் அதாவது வந்து அது நடைமுறையில் வந்தோன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்குமே வந்து சென்றடையவில்லை அப்படிங்கிறது தான் வேதனையான உண்மையாக இருக்குது. ஐயா